எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க. நான் அதிகமாக பேச மாட்டேன். குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் பேசலாம் இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். சாதியம் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லி சப்போர்ட் அவங்களே இந்த படத்தை மக்கள் எடுத்துட்டு போய் அது நம்பிக்கை நான் கவலைப்பட்டிருக்கேன். இந்த ஆடியன்ஸ் ரசிகர் மக்கள் ரசிகர் எல்லாருமே இந்த படத்தை பார்த்து இந்த படத்தோட என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரில் நீங்க ரசிச்சிருக்கீங்க. சொல்லலாம். I'd like to thank Mohan sir and Ravi sir for giving an opportunity to be in this project, and welcome to Tamil Nadu. Very successful film. A successful film மட்டும் கொடுத்திருக்கீங்க. Meaningful film. You selected a subject which is சோசியலா நீ சொல்ல வேண்டிய கருத்தை தைரியமா சொல்ல ஒரு நிலைக்கு வந்திருக்கிறேன். அந்த சப்போர்ட் பண்ணி எடுத்த முடிவுக்கு மேல நன்றி தெரிஞ்சு சொல்லிக்கிறேன். நிறைய ஒருத்தருக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன். எப்படியாச்சும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு தமிழ்நாடு ஒரு 10-15 ஒரு நாள் விழாவை பார்க்க வேண்டும் என்ற அதாவது ஆகாது. இது மேல கீர்த்தி தான் சொல்லணும். கீர்த்தி ஒரு கதையை சொல்ல போன்ல கேட்டேன். நேரில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. டெய்லி சார் இந்த படத்துல அப்பாவை பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்ன அப்பா தாத்தா பண்ற மாதிரி இல்லைங்க. சொல்லுவேன் ஏதாச்சும் இருக்கு அந்த படத்துல என்ன கண்டிப்பா பண்ணேன். அப்புறம் ஹீரோ பண்ணிட்டேன். அந்த படத்துல ஹீரோட டான்ஸ் கேட்க மாட்டேன். தமிழ் ஒரு நாயகனாக இருக்க வேண்டிய விருப்பப்படுவேன் சொல்லியிருக்கேன். அந்த பகுதியை போர்த்தொழில் ஆரம்பிச்சு அப்படின்னு 2 ஃபிலிம்ஸ் இந்த ஜெனரேஷனே நல்லதுன்னு சொல்றது வந்து கேரக்டர்ஸ். காஞ்சனா நடிக்கிறது சின்ன பசங்க காஞ்சனா ஆட்கள் சொல்றாங்க. So, every generation there has been something that is cropping up with the kind of energy to keep on working. And the population of the nation is the sorry, I think please do that. The basement feel, but when you keep the younger working, you feel like that. You really should have youngsters like I mean, we said that thank you very much for appreciating my work. Thank you so much from the bottom of my heart. And the line அப்படியே வந்துடுறேன். கிரேட் ஆக்டர் சொல்லலாம். நிறைய சொல்லுவேன். நிறைய சொன்னா வேற மாதிரி போயிருக்கேன். குறைவா சொன்னா கூட நிறைய சொல்லுவாங்க. கண்டினியூஸா கொண்டாடி இயக்குனர் சரி லெப்டனி சரி டிராகன் சரி I see the acting prowess in Pradeep. அங்க பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி பண்றாரு அந்த மாதிரி பண்றாரு சேவை பண்றாருன்றதை விட்டுட்டு அவர் அதாவது நீங்க முதல்ல லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. மமிதா சொல்லிட்டு போது மமிதா இன்னொரு பேரை பார்த்துட்டான்னு சொன்னா பிரேக் ஆகிற மாதிரி போயிட்டு இந்த பாத்ரூம்ல உட்காந்து எக்ஸ்பிரஷன் தட் யூ கேவ் தி வே யூ இமோட்டட் இப்படி அந்த அழுக வருது என்னன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் தூக்கிட்டே இருக்கீங்க சொன்னீங்க. பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றுட்டே இருக்கீங்க. அது வெற்றி பெற்றுக்கிட்டே தான் இருப்பீங்க நீங்க. ஆனா அந்த சீன் வெரி டிஃபிகல்ட் சீன். அவ்வளவு இமோஷன் இருந்துச்சு. how much கீர்த்தி பார்ட்டிசிபேட் தெரியாது. ஆனா உண்மையிலே ஒரு வேதனையை மனிதன் எப்படி வெளிப்படுத்துவார் என்ற ரொம்ப தத்துவமா அழகா நீங்க சொன்னீங்க. I really enjoyed that part of it. And சோசியல் மெசேஜஸ் இந்த படத்துல இருக்கு. அதை பத்தி நான் கடைசியை சொல்லிட்டு விடப்படுறேன். அது மாதிரி அண்ட் அவங்க அடிச்சு பேசுற மாதிரி என் மனசுல உறுத்திச்சு. நான் சொல்லக்கூடாது இந்த டைலாக் திருப்பி தப்பா நான் மனசுல நான் ஐம் நாட் தட் கை. அப்படின்னா ஒரு ஆறாவது பிள்ளை வளர்த்துட்டீங்கன்னு சொல்றது இட் இஸ் நாட் மீ. சரத்குமார் நாட் சே. பட் இந்த கேரக்டர் சொல்றது கொஞ்சம் வேதனையோட தான் சொல்லு. கீர்த்தி இது நெருடலா இருக்கு கீர்த்தி அப்படின்னு இல்ல கேரக்டர் கரெக்டா இருக்குன்னு சொன்னாரு. இல்லாட்டி ஐ வுட் சே தட் எனிபடி. தனிமையா இருந்தாலும் சரி, alone also, how you bring up your child, the way you bring up your child is very important. The responsibility which everybody goes through in life.
and working with Rovini, and once again a great actor சொல்லுவேன். Then the body of work of Rovini is huge, and thank you Rovini for being there. And இது அந்த பார்க்கும்போது வந்து முதல்ல கூக்கி என்ன சொன்னீங்கன்னா பார்த்து ஆமா திடீர்னு வந்தார் சார் அவங்களோட சொல்லணும்னு சொல்லி சரி ஒரு கூக்கி மேன் சார் அப்படின்னு வருதோ அவங்க எனக்கு இன்னுமே தெரியல இல்லை சார் இன்னும் ஒரு சில் அவுட்டா இருக்கீங்க சார் நான் எப்போதும் இப்படிதான் இருப்பேன். நான் ஆக்சுவலா பார்த்து அப்படிதான் இருப்பேன், டூட்ல இருக்க மாதிரி தான் இருப்பேன். நிறைய பேர் தெரியல, ஏன்னா அந்த உடம்பு கொஞ்சம் பெருசா இருக்கனால கோபக்காரன் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா வெளிப்படுத்துறது கீர்த்தி தான். And then of course you sang well, and Niket, thank you for the great working with you, and Bharat Vikram, great, and இருக்கிற எல்லாரும் எனக்கு வந்து திரும்பி வரும். நான் ரொம்ப டிராவல் பண்ணிருக்கீங்க கூட. அந்த ஸ்டார்ட் இயர்ஸ் ஆஃப் மை லைஃப் நிறைய திரும்பி 10 பர்சனல் இருக்கு. எவ்வளவு தூக்கி வந்து கதையை சொல்லும்போது சோசியல் மெசேஜ் பட் இது எப்படி எக்ஸப்ட் பண்ணுவாங்க மறுநாள். பட் அது வித் ஈஸ் வித் ஈஸ் இந்த என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரோட வித் ஈஸோட இந்த சோசியல் மெசேஜ் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது அழகா நீங்க சித்தரிச்சு கொண்டு போயிருக்கீங்க. ரொம்ப கான்ட்ரவர்சிஸ் கல்ச்சர் பத்தி நீங்க பேசுறீங்க. கல்ச்சர் வந்து I think exploded into Western culture. So அப்படி இருக்க காலகட்டத்தில் இந்த படம் வந்து இந்தியாவை பற்றி நீங்க திங்க் தவறாக சொல்லிட்டு நினைக்கணும்னு அவசியமா கிடையாது. So many things are happening in the entire society and world. We cannot be scrutinizing and debating about all these things. So Indian entertainment is doing. அது உதாரணம் சொல்ல போனா 2 அளவுக்கு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பிரதீபோட ஃப்ரெண்டோட டிராவல் மனிதா அவர்கள் பார்த்து பேசும்போது ரொம்ப கிளியரா சொல்லுவாங்க. இது சோழம் திருவிழா சோசியல் கான்சியஸ்னஸ் வெரி கிளியரா பண்ணிருக்காங்க. ரெண்டாவது கார்ல டிராவல் பண்ணும்போது ஒரு இன்ஜினியர் தியாகிங்க நம்ம துரோகம் சொல்லுவாங்க. கேரக்டர் கேட்கிற மாதிரி மனிதா கேட்கறது நீங்க தியாகிகள் அவங்க வந்து துரோகிகளா இன்னும் சொல்றது. அந்த படத்தை 3 தடவை பார்த்துட்டேன். இன்னைக்கு 3 அப்படின்னா ஒரு கமலத்துக்கு 6 நாள் ஒரு ஷோ வந்து பாதி வரைக்கும் பார்த்தோம் 3. So every time I saw the film, every time, no exaggeration. First time பார்த்த கூட செகண்ட் டைம் பெட்டரா இருந்தது. தேர்ட் டைம் அதோட பெட்டரா இருந்துச்சு. நாளைக்கு ஃபோர்த் டைம் கூட பார்ப்பேன். Every time there is something I'm noticing in the film, very consciously praised about Pradeep and Kirti நான் சொல்லுவேன். ரொம்ப பிரபலமா பண்ணிருக்காங்க. எப்படி சோசியலா எல்லாமே அவங்க பார்த்திருக்காங்க. சோசியல் கான்சியஸ் வெரி கிளியர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்திருக்கு. இது என்ன சொல்றோம் அப்படிங்கிறது ரொம்ப கிளாரிட்டியோட இது நடக்கின்ற ஒன்று. என் கேரக்டர் மூலமா அந்த ஆணவக்களை பற்றி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நடக்கின்ற ஒன்றை பற்றி தான் நான் சொல்றேன். பிரச்சனை வெரி டெலிகேட்டா கிடையாது. நடக்கின்ற ஒன்றை என் கதாபாத்திரத்தின் மூலமாக வெளிக்கொண்டிருக்காங்க. அது கூட கடைசியில் என்னாச்சு, நான் வருத்தப்படுறதுதான் வச்சிருக்காங்க. இட் இஸ் நாட் ரைட்ன்றத என் மூலமா சொல்ல வச்சுட்டேன். நான் எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றது அவர் முன்பு வச்சிருக்காரு. பாடு கட்டுறது ஒருத்தன் அப்புறம் நீ படம் பார்க்காத ஸ்பாய்லர் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லி தெரியுது உள்ளப்பட்ட நீங்க முடியா அப்படிங்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி. இது சொல்லி அவங்க ஃபீல் பண்றாங்க. சேம் டைம் சொன்னா கூட இது நடக்கணுன்ற அவசியம் கிடையாது, நடக்கக்கூடாதுன்னு அவசியம் கிடையாது. இட் கேன் ஹேப்பன், இட் மே நாட் ஹேப்பன், இட் நீட் நாட் ஹேப்பன், பட் இட் கேன் ஹேப்பன். டோன்ட் சே இட் கேன் நாட் ஹேப்பன், இட் கேன் ஹேப்பன். ஏன்னா இது என் பையன் வந்து நைட்டு 10 மணி 11 மணி காணா என்ன போயிட்டு கேட்டா ஐயோ காஃபி பண்ணிட்டு 11 மணி என்ன காஃபி குடிப்போம் மந்தி அந்த குடிச்சு காஃபி பண்ணிட்டேன்னு கேட்டேன். படி அதுவும் ட்ரீம் படி ட்ரீம் பண்ணி கேட்டனா. So the communication level with youngsters today is different. We are different. அவங்க விட்டுணும். They know responsibilities are there. They will be responsible, but the parents are there to guide them from the beginning. So எனக்கு வந்து வந்து கதை சொல்லணும். அதான் கேட்ட கீர்த்தி நான் வந்து ஒரு அப்பான்னு சொல்லிட்டீங்க, ஹீரோயினுக்கு அப்பான்னு சொன்னீங்க. ஹீரோயினுக்கு அப்பான்னு நான் பண்ண மாட்டேன் கீர்த்தின்னு சொன்னேன். இல்ல சார் கதையை நீங்க கேளுங்க, நேரம் ஃபுல்லா வந்து கதையை பொருளா அவங்க சொன்னாரு. சொல்லலாம் கேரக்டர். ரெண்டாவது இந்த படத்துல வந்து ஒரு ஜூனியர் சரத்குமார் காமிச்சிருக்காருன்னா இட் இஸ் கீர்த்தி தான். கீர்த்தி செதுக்கிய சரத்குமாரா இந்த படத்துல நீங்க பார்த்துருக்கீங்க. எனக்கு இந்த கேரக்டர் வேற மாதிரி திங்க் பண்ணிருக்கலாம், மெயின்லி வேற மாதிரி நடிக்கலாம் இருக்கும். ஆனா
ரைட் பண்ண பிகினிங் சார். உங்க ஜாலியா மனுஷனை பார்க்கணும் சார். நாங்க நிறைய